ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி டேஸ்டியான ஒரு வஞ்சர மீன் வச்சு தாங்க வந்து குழம்பு வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே வதக்கி நம்ம வந்து அரைச்சி இருக்கிறதால இந்த குழம்பும் நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த சாந்து சேர்ந்து வந்து கிடைக்குங்க கிரேவி. இது பார்த்திங்கன்னா தோசையோட சூடான சாதத்தோட இட்லியோடய நல்லாவே வந்து ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி சொல்லலான்னு போய் பார்க்கலாம். 1/2 கிலோ இருக்குங்க வஞ்சர மீன் வந்து நானே எடுத்து மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணிக்கிட்டேங்க. ரொம்பவும் வந்து பெருசு இல்லை, ரொம்பவும் வந்து மெலிசு இல்லை. எது வேணாலும் நீங்கள் வந்து சதப்பத்தாக இருக்கிற மீனுக்கு யூஸ் பண்ண முடியும். நல்லாவே இருக்கும் இந்த குழம்போட வந்து செய்யக்குள்ள. இதுக்கு தேவையான மசாலா என்னன்ட்டு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம வந்து இதில் மிளகாத்தூள் வந்து இப்போ கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா நம்ம வந்து கிரேவிலையும் யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து இதில் போட்டாச்சு. கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பூண்டினுடைய விழுது 1 டீஸ்பூன் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து போட்டுக்கலாம். போடக்குள்ள நல்லாவே வந்து அந்த வாசனை அப்சர்வ் ஆகும், நல்லாவும் இருக்கும். எல்லாமே வந்து இதில் மிக்ஸ் பண்ணி தடவிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா வந்து பைண்டிங் ஆகுங்க செய்யக்குள்ள. இந்த மாதிரி எல்லாமே வந்து தடவிட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் இருக்கும். நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டேன். இதுவும் வந்து லைட்டாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யக்குள்ள அந்த கொஞ்சம் புளிப்புத்தன்மை நல்லாவே அதில் சேர்ந்துருக்குங்க. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் சூடாகட்டும். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு இது வந்து இதில் சேர்த்து போட்டுக்கலாம். நல்லாவே வந்து பொரியட்டும். இது கூட பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 பச்சை மிளகா, ஒரு 10 பூண்டு பல் இருக்குங்க. இந்த மாதிரி பூண்டு நல்லா சேர்த்து போடக்குள்ள உடம்புக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழம்புல. இது கூட வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 1.5 கைப்பிடி இருக்கும் எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து இதில் வதக்கி வந்து போடக்குள்ள சாந்து வந்து நல்லா சேர்ந்து வரும், டேஸ்ட்டும் இருக்கும். கொஞ்சமாக வந்து இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வதங்கி வந்து வரணும். மீடியம் சைஸில் நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துருந்தேன். ரஃபாக வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வந்து வதங்கி வரும். இதுக்கு நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இதுக்கு நல்லாவே வந்து வேக விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி கொஞ்சம் வெந்து வந்துச்சு. ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வந்து தக்காளி வெந்து வந்ததும் இதில் நம்ம வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு லெமனில் நம்ம வந்து 3/4 வந்து எடுத்துருக்குறோம். 3/4 லெமன் சைஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நார் எதனா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்க்கணும். தேங்காய் துருவல் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துருந்தேன். அதிகமாக வந்து போடக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி கம்மியாக போடக்குள்ள நல்லா டேஸ்டியாக இருக்கும். நானே பவுடர் மசாலா வந்து எடுத்துருந்தேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். குழம்பு மிளகாத்தூள்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் இருக்கும். எல்லாமே காரம் வந்து எப்படி தேவையோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்ம ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வதக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாம் வந்து வதக்கி இதுக்கு வந்து நம்ம அரைச்சி செய்யக்குள்ளே நல்லாவே இருக்குங்க. இதுக்கு வந்து நல்லா நம்ம ஆற வச்சு மிக்சியில் மையை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் போட்ட பச்சை மிளகாலாம் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு கூடி வருங்க அரைக்கக்குள்ளே. அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த ஃபிஷ்க்கு இதில் வந்து போட்டுக்கலாம் நம்ம வறுக்கிறதுக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 மணி நேரம் இல்லைனா 20 நிமிஷம் நம்ம வந்து ஊற வைக்கக்குள்ளே நல்லா அந்த டேஸ்ட் இருக்குங்க. நம்ம எல்லா ஃபிஷ்ஷும் வந்து இதில் வந்து சேர்த்து போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க வந்து நம்ம இதுக்கு வேக வைக்கணும். மூடி எதுவுமே வந்து போடக்கூடாது. ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து 3 நிமிஷத்துக்கு வந்து வேக விடணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 50% தாங்க வேக வச்சுருப்போம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து மீதி இருக்குது இல்லைங்களா, நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சதால் எல்லாமே வந்து மசாலா கருகி இருக்காது. இந்த எண்ணெய்க்கு மறுபடியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன்.
இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ண போகிறேங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 மில்லி இருக்கும். நான் வந்து எண்ணெய் வந்து போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லெண்ணெயில் செய்யக்குள்ள உங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 வந்து வரமிளகாய், இதில் வந்து பூண்டு வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 3லேருந்து 4 பூண்டு பல் இருக்கும். இது வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு வெங்காயங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம அதிகமாக இப்போ வெங்காயம் யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா அரைக்கக்குள்ளேயே வந்து நம்ம வெங்காயத்துக்கு வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃபும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு வந்து நல்லா நம்ம வந்து கொஞ்சம் பொருளாக வந்து வதக்கலாம். பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து மசாலா போட்டு வதக்கணும் இல்லைங்களா. இதுக்கு ஆற வச்சு நல்லா மையை வந்து அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி மையை வந்து அரைச்சி போடக்குள்ள சாந்து நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து மறுபடியும் வதக்கலாம். இந்த மாதிரி மறுபடியும் வதக்கக்குள்ள இதில் எதனா வதங்கி வந்து இல்லைன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு அது வதங்கிடும். இந்த மீனில் நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிட்டோம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணி வந்து இதில் பார்த்து சேருங்க. நான் வந்து ஒரு 400 மில்லி இருக்கும் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து மூடி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு இதுக்கு கொதி வர விடலாம். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கொதி வந்துச்சு. இந்த புளியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்ம இதில் வதக்கக்குள்ளே அதெல்லாம் அந்த பச்சை வாசனை இருந்தால் கூட இந்த கொதிச்சு வரக்குள்ளே அதில் எல்லாமே வந்து நல்லா வந்து உங்களுக்கு பச்சை வாசனை போயிடும். நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, இந்த மீனுக்கு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃபும் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து இதுக்கு மூடி வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வந்து நம்ம வேக விடலாம். ஏன்னா நம்ம வந்து மீன் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 50% வேக விட்டுருந்தோம். பாருங்கள், நான் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் வந்து வேக விட்டுருந்தேன். எனக்கு வந்து 7 நிமிஷம் தேவைப்படலை. உங்களுக்கு மீன் வேகலைன்னா 2 நிமிஷம் சேர்த்துங்க. மீன் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து கிளறக்கூடாது, பார்த்து வந்து அதுக்கு வந்து நகர்த்தணும். எவ்வளோ தலைன்ட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்பவே வந்து சுவையான ஒரு மீன் குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். எதுவுமே வந்து அடுப்பு வந்து ஆன் பண்ண தேவையில்லை, ஆஃப்லேயே வந்து இருக்கட்டும் அடுப்பு. பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம வந்து சாப்பிட முடியும். அவ்வளோ நல்லா டேஸ்டியாக அந்த மீனுடைய சாறு எல்லாமே வந்து அந்த குழம்புல வந்து இறங்கியிருக்கும். நீங்கள் வந்து இது மறுநாள் கூட வச்சு சாப்பிடணும் அப்படின்னா பொறுமை இருந்துச்சுன்னா அப்படி கூட வந்து சாப்பிட முடியுங்க. ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்குங்க. இந்த சேனலில் வந்து மீன் வறுவல் வந்து செஞ்சுருக்குறேங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. என்ஜாய் ஃபுட்.